Let us all try to be worthy of Shobindo's centenary. நம் அனைவரையும் லைஃப் டிவைன் பயில்வதற்காக இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 5 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு த காஸ்மிக் இல்யூஷன், மைண்ட், ட்ரீம் அண்ட் ஹலூசினேஷன். போன செஷன் பேராகிராஃப் 18 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 19 and 20 பார்க்கலாம். போன செஷன்ல பேராகிராஃப் 18ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். எப்படி இந்த பிரபஞ்சம் குறித்த மாயையை விளக்குவதற்காக கனவுகளுடன்
ஒப்பிடுவது ஒரு தவறான ஒரு ஒப்பீட்டாக கருதுகின்றோமோ, அதே போல இந்த ஹலூசினேஷன் என்று சொல்லக்கூடிய நம் மனதில் தோன்றும் இந்த காட்சி பிழை, அதையும் நாம் இந்த பிரபஞ்சம் குறித்த மாயையை விளக்குவதற்கு ஒரு ஒப்பீடாக கருத முடியாது. இந்த கருத்தை தான் பகவான் விளக்குகின்றார். கனவுகளும் சரி, நமக்கு தோன்றும் இந்த மனதில் தோன்றும் இந்த ஹலூசினேஷன் காட்சி பிழைகளும் சரி, இவைகள் based on what we keep giving him the insight and also the current day-to-day. இவைகள் இந்த பிரபஞ்சம் குறித்த மாயையை விளக்குவதற்கு நமக்கு உதவுவது இல்லை. பகவான் இந்த மாயாவாதி தத்துவத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரபஞ்சம் நாம் பார்க்கும் காட்சிகள், பொருட்கள் எல்லாமே ஒரு ஹலூசினேஷன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இட் ஹாஸ் நோ ரியாலிட்டி. எல்லாமே ஒரு பொய்யான விஷயங்கள், அன்ரியல் ஃபிகர் ஆஃப் திங்ஸ். அந்த ஒரே உண்மையான மெய்யான அந்த பிரம்மனின் மீது திணிக்கப்பட்டவை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இட் இஸ் an unreal figure of things imposed on the sole reality of Brahman. ஆகையால் இந்த பிரபஞ்சத்தை குறித்த நம் அனுபவங்கள் எல்லாமே ஒரு ஹலூசினேஷன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹலூசினேஷன் என்பது குறித்து பகவான் விளக்குகின்றார். ஹலூசினேஷன் என்று நாம் கூறுவது இரண்டு வகையானவை. ஒன்று, நம் மனதில் தோன்றும் ஹலூசினேஷன், மனம், எண்ணங்கள், அவைகளின் மூலம் ஏற்படும் ஹலூசினேஷன். இரண்டாவது, நம் பார்வையின் மூலம் ஏற்படும் அந்த காணும் அந்த காட்சியின் மூலம் ஏற்படும் ஹலூசினேஷன், மென்டல் ஹலூசினேஷன், விஷுவல் ஹலூசினேஷன். இந்த விஷுவல் ஹலூசினேஷன், அதாவது பார்வையினால் ஏற்படும் ஹலூசினேஷன் என்பது எப்படி என்றால், நம்முடைய கண்கள் ஒரு தவறான காட்சியை உருவாக்குகின்றது. உதாரணத்திற்கு, பாலைவனத்தில் தண்ணீர் இருப்பது போல தோன்றும் அந்த கானல் நீர், அந்த காட்சி என்பது நம் கண்ணினால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு காட்சி பிழை. இதுதான் விஷுவல் ஹலூசினேஷன். மென்டல் ஹலூசினேஷன் என்பது நம் மனதின் கற்பனையால் ஏற்படும் ஒரு காட்சி பிழை. அது இந்த பிழை மனம் சார்ந்தது. ஒன்றை கற்பனை செய்கின்றோம். கற்பனை செய்வதை நாம் என்ன செய்கின்றோம்? அது இருப்பது போல் நாம் ஒரு இடத்தில் ஒரு பொருளின் மீது அது இருப்பது போல் நாம் காண்கின்றோம். ஆகையால் இது மென்டல் ஹலூசினேஷன். உதாரணத்திற்கு, ஒரு கயிறை பார்க்கின்றோம், ஆனால் நம் மனதில் பாம்பு குறித்த அந்த கற்பனை இருக்கின்றது. அந்த பாம்பின் உருவத்தை நாம் கயிறில் காணுவது போல ஒரு தவறான ஒரு கற்பனை செய்கின்றோம். இது மனதில் உருவாகக்கூடிய ஒரு தோற்றம்.
நம் மனதில் உருவாகக்கூடிய தோற்றத்தை என்ன செய்கின்றோம்? அந்த கயிறு என்கின்ற உண்மையான அம்சத்தின் மீது நாம் நம் மனதில் தோன்றக்கூடிய காட்சியை மேலே பதிக்கின்றோம். பதிவு செய்து அங்கு பாம்பு இருப்பது போல காண்கின்றோம். ஆகையால் இங்கே என்ன நடைபெறுகின்றது? மனதில் தான் இந்த பிழை ஏற்படுகின்றது. காட்சியில் இல்லை, மனதில் ஏற்படக்கூடிய பிழை. விஷுவல் ஹலூசினேஷன்ல காட்சி கண்களில் பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற பிழை. ஆகையால 2 விதமான அந்த ஹலூசினேஷன்ஸ் பகவான் விளக்குகின்றார். அது மாத்திரமல்ல, மனதில் தோன்றும் புலன்சாரா அனுபவங்கள் அனைத்துமே இந்த ஹலூசினேஷன் என்று நாம் வகைப்படுத்தலாமா என்றால் இல்லை. நமக்கு மனதில் அத்தகைய அனுபவங்களை நம்முடைய புலன்களின் மூலமாகவும் அறிவின் மூலமாகவும் உறுதி செய்கின்றோம். அதுதான் அப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ். இரண்டாவது, வெறும் புலன்களின் மூலமாக புலன்களை சாராத அனுபவங்கள், அதுதான் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ். அத்தகைய சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், புலன்சாரா அனுபவங்கள் அனைத்தையுமே நாம் ஹலூசினேஷன் என்று கூறலாமா என்றால், பகவான் எல்லா புலன்சாரா அனுபவங்களுமே ஹலூசினேஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறார். ஏனென்றால் நம்முடைய உள்ஜீவன், அந்த தளம் சப்லிமினல் பிளேன், அதில் அடையக்கூடிய அனுபவங்கள் இவைகள் எல்லாமே ஒரு குறியீடுகளை தாங்கிய உருவங்களாக நம் மனதில் தோன்றுகின்றன. நம்முடைய அந்த உள்ஜீவனுடைய உணர்வு நிலை, சப்லிமினல் கான்சியஸ்னஸ், அது நம்முடைய மேற்புறத்தில் வருகின்றது. அவ்வாறு வரும்பொழுது என்ன செய்கின்றது என்றால், அது நம்மை இந்த புவிசாரா உண்மைகள், சூப்ராபிசிக்கல் ரியாலிட்டிஸ், அதனுடன் நம்மை தொடர்பு கொள்ள செய்கிறது. உதாரணத்திற்கு, இத்தகைய ஒரு அனுபவத்தின் மூலமாக ஒருவர் அடைவதுதான் இந்த பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலை, காஸ்மிக் கான்சியஸ்னஸ். பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? எல்லா விதமான இந்த புலன்சாரா அனுபவங்கள், மனதில் ஏற்படும் எல்லா விதமான சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் அனைத்தையுமே நாம் ஹலூசினேஷன் என்று வகைப்படுத்த முடியாது. ஏனென்றால் ஒருவருடைய உள்ஜீவன், சப்லிமினல் கான்சியஸ்னஸ், அவருடைய மேற்புறத்தில் செயல்படும் பொழுது அது என்ன செய்கின்றது என்றால், அவரை இந்த புவிசாரா அனுபவங்கள், சூப்ராபிசிக்கல் ரியாலிட்டிஸ், அதனுடன் தொடர்பு கொள்ள செய்கின்றன. அத்தகைய அனுபவத்தின் மூலமாக கிடைப்பது அனைத்துமே உண்மைதான், அது பொய் அல்ல, ஹலூசினேஷன் இல்லை. அத்தகைய ஒரு அனுபவம் தான் ஒருவருக்கு இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் என்பது, பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலை என்பது. ஆகையால் இந்த எல்லா விதமான புலன்சாரா அனுபவங்களும், மனதில் தோன்றும் எல்லா அனுபவங்களையுமே நாம் ஹலூசினேஷன் என்று ஒரே அடியாக வகைப்படுத்த முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இரண்டாவது, என்ன காரணத்தினால் அந்த ஹலூசினேஷன் என்பதை எடுத்துக்கொள்கின்றார்கள் மாயாவாதிகள் என்றால், அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? இந்த பிரம்மன் என்பது ஒன்றுதான் உண்மையான சோல் ரியாலிட்டி, அது எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கின்றது. அதன் மீது ஒரு பொய்யாக திணிக்கப்பட்ட காட்சிகள் தான் இந்த உலகமும் அதில் நாம் காணும்
விஷயங்களும் என்று கூறுகின்றார்கள். இதை எந்த காரணத்திற்காக அவர்கள் அந்த ஹலூசினேஷன் அதனுடன் ஒப்பிடுகின்றார்கள் என்றால், அந்த ஹலூசினேஷனிலும் என்ன தோன்றுகின்றது என்றால், there is an imposition. இம்போசிஷன் என்றால் ஒன்றின் மீது இன்னொன்றை பொருத்துவது. இம்போசிஷன் ஆஃப் த அன்ரியல் ஆன் த ரியல். இதைத்தான் அவர்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்கின்றார்கள். உதாரணத்திற்கு இந்த பாலைவனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அதுல ஒரு அன்ரியல் மிராஜ் தோன்றுகின்றது. அதே போல இந்த கயிற்றின் மீது ஒரு அன்ரியல் ஸ்னேக், இல்லாத ஒரு பாம்பு அங்கு இருப்பதாக சித்தரிக்கப்படுகின்றது. ஆகையால் இல்லாத ஒன்று உண்மையான ஒன்றின் மேல் ஒரு பொருத்தப்படுவது போல, பிணிக்கப்படுவது போல உணர்வதுதான் ஹலூசினேஷன் என்று அவர்கள் எடுத்துக்கொண்டு, அதை இந்த மாயாவாத கோட்பாடான இந்த பிரபஞ்சம் அதனுடைய உண்மைத்தன்மை இல்லை, பிரபஞ்சத்தில் நாம் காணுவது எல்லாமே பொய்யான தோற்றங்கள் என்பதை விளக்குவதற்காக ஹலூசினேஷன் என்கின்ற ஒரு அனுபவத்தை அவர்கள் ஒரு ஒப்பீட்டாக கையாண்டார்கள். ஆனால் பகவான் என்ன சொல்கின்றார்? இது தவறு என்கின்றார். இந்த ஒப்பீடு என்பது தவறு என்கின்றார். இந்த ஹலூசினேஷன் என்பதை எடுத்துக்கொண்டால் அங்கு இல்லாத ஒன்று என்பது எதுவுமே கிடையாது. இந்த காஸ்மிக் இல்யூஷன், பிரபஞ்சம் கொடுத்த மாயையில் இந்த பிரபஞ்சம் என்பது இல்லாத ஒன்றாக கருதப்படுகின்றது. உண்மையாக இருப்பது இந்த பிரம்மன் ஒன்றுதான். காணும் விஷயங்கள் அனைத்துமே இல்லாத ஒன்றாக கருதப்படுகின்றது. ஆனால் இந்த ஹலூசினேஷன் என்பதை எடுத்துக்கொண்டால் இல்லாத ஒன்று அங்க பொய்யாக இல்லாத ஒன்று என்பதே கிடையாது. என்ன இங்க நடைபெறுகின்றது என்றால், இந்த பாலைவனத்தில் நாம் காணும் இந்த மிராஜ் என்பதும் சரி, இந்த கயிறு என்கின்ற ஒரு தோற்றத்தில் நாம் பாம்பு என்பதை காணும் பொழுதும் சரி, அங்கு நாம் இருப்பதாக நினைத்துக் கொள்ளும் விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு இடத்தில் இருக்கின்றது. பாம்பு என்பது உண்மையான விஷயம்தான், அது அந்த இடத்தில் இல்லையே ஒழிய பாம்பு என்பது உண்மையான விஷயம்தான். அதே போல பாலைவனத்தில் நாம் காணும் நீர் என்பதும் அதில் காணக்கூடிய உருவங்கள் எல்லாமே ஒரு இடத்தில் இருப்பவைதான், அந்த இடத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த காஸ்மிக் இல்யூஷன் என்பது என்னவென்றால், அவர்கள் காணும் விஷயங்கள் என்பது அறவே இல்லை, அத்தகைய விஷயங்கள் என்பது இல்லவே இல்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகையால் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த ஹலூசினேஷன் என்பதையும் இந்த காஸ்மிக் இல்யூஷன் என்பதையும் இவை இரண்டையும் ஒப்பீடு செய்வது என்பது தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ரியாலிட்டி, இந்த ஒரு கயிற்றினை பாம்பாக காணும் அனுபவத்தில் என்ன ஏற்படுகின்றது என்றால், பாம்பு என்பது உண்மையான விஷயம்தான். The reality of the snake exists. அதனால்தான் அது இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளும் ஒருவர் அது குறித்த அந்த பயம் என்கின்ற அனுபவத்தை அவர் அடைகின்றார். ஏனென்றால் பாம்பு என்பது உண்மையான விஷயம்தான். பாம்பு என்பது உண்மையான விஷயமாக இல்லாவிட்டால் அவருக்கு இந்த பொய்யான காட்சியே ஏற்பட்டிருக்காது. ஆகையால் பகவான் இங்க என்ன கோருகின்றார்? இங்கு என்ன நடைபெறுகின்றது என்றால், ரிசம்பிளன்ஸ் ஆஃப் த சீன் ரியாலிட்டி. எது ரிசம்பிளன்ஸ் ஆஃப் த சீன் ரியாலிட்டி என்றால், கயிறு என்பது
உண்மையான ஒரு விஷயம். அது பாம்பு என்பதை போல இருக்கின்றது. Resemblance of the same reality to another reality previously known elsewhere. This is the origin of error. பாம்பு என்கின்ற ஒரு உண்மை நமக்கு முன்பேயே அது குறித்த விஷயம் அறிவு நம்மளுக்கு தெரிந்திருக்கின்றது. அதனால்தான் நாம் கயிற்றை கண்டவுடன் அது பாம்பை ஒத்திருப்பதால் அந்த இடத்தில் பாம்பு இருப்பதாக நினைத்துக் கொள்கின்றோம். ஆகையால் இங்க கயிறும் சரி பாம்பும் சரி இரண்டுமே உண்மையான விஷயங்கள். ஆகையால் இதை இந்த காஸ்மிக் இல்யூஷன் அதனுடன் ஒப்பீடு செய்வது என்பது தவறு. ஏனென்றால் காஸ்மிக் இல்யூஷன் இடத்தில் அவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? பிரம்மன் ஒன்றுதான் உண்மையான விஷயம், அதில் காணக்கூடிய காட்சிகள் எல்லாமே பொய்யான விஷயங்கள், இல்லவே இல்லை என்று கூறுகின்றார்கள். ஆகையால அதை ஹலூசினேஷன் என்கின்ற அனுபவத்துடன் ஒப்பீடு செய்வது என்பது தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் பிரம்மன் என்பது உண்மை, இந்த உலகம் என்பது பொய்மை என்று கூறுகின்றார்கள். அது இல்லவே இல்லை என்று கூறுகின்றார்கள். ஆனால் இந்த ஹலூசினேஷன் என்ன நடைபெறுகின்றது? ஒரு உண்மையான ஒன்று இல்லாத ஒன்றின் மேல் திணிக்கப்படுகின்றது. அவ்வாறு திணிக்கப்பட்ட ஒன்றும் எதன் மீது திணிக்கப்பட்டதோ இவை இரண்டுமே உண்மையான விஷயங்கள். இங்க கயிறு என்கின்ற விஷயமும் உண்மை, பாம்பு என்கின்ற விஷயமும் உண்மை. பாம்பு என்பது இல்லாத விஷயம் கிடையாது. இட் இஸ் நாட் அ நான் எக்ஸிஸ்டன்ட் என்டிட்டி, எங்கேயோ இருக்கின்றது. ஆனால் என்ன இங்க இந்த ஹலூசினேஷன்ல மென்டல் ஹலூசினேஷன் என்ன நடைபெறுகின்றது என்றால், there is a wrong combination of two reals. இரண்டு உண்மையான விஷயங்களை நாம் தவறாக இணைக்கின்றோம். அங்க ஒன்று பொய்யாகவோ ஒன்று உண்மையாகவோ இருப்பதில்லை. ஆனால் இந்த மாயாவாத கருத்தில் காஸ்மிக் இல்யூஷன் என்ன நடைபெறுகின்றது என்றால், பிரம்மம் என்பதுதான் உண்மை என்றும் இந்த உலகம் என்பது பொய் என்றும் அங்கு சித்தரிக்கப்படுகின்றது. ஆகையால் இந்த ஹலூசினேஷன் என்கின்ற ஒரு அனுபவத்தை இந்த காஸ்மிக் இல்யூஷன் பிரபஞ்சம் குறித்த மாயையுடன் ஒப்பீடு செய்வது தவறு. இது எந்த விதத்திற்கும் நமக்கு உதவி புரியாது என்று பகவான் விளக்குகின்றார். இதுதான் மைய கருத்து பேராகிராஃப் 18ல பார்த்தது. பேராகிராஃப் 19ல பகவான் இந்த மற்ற ஒப்பீடுகள், மனம் சார்ந்த ஒப்பீடுகள் என்ன என்பதை விளக்குகின்றார். உள்ள போலாம் நம்ம. Chapter 5, The Cosmic Illusion. Mind, Dream and Hallucination. Paragraph 19. It is clear that in this analogy, two quite different kinds of illusion, not illustrative of each other, are mistakenly put together as if they were identical in nature. All mental or sense hallucinations are really misrepresentations or misplacements or impossible combinations or false developments of things that are in themselves existent or possible or in some way within or allied to the province of the real. Thank you, sir. Thank you, sir. Explanation. Pading, madam. We have seen in the earlier paragraph how the cosmic illusion was explained by the analogy of hallucination by the Mayavadins. According to the theory of illusion, the figures and things we see in this universe are non-existent like a mirage in the desert, or they are superimposed false images on the Brahman, which is the only reality
like the false image of a snake imposed on a real rope. We have seen that here two different kinds of hallucination are used as an analogy to explain the cosmic illusion. One is visual and the other is mental. Sri Aurobindo says that they are not illustrative of each other. One does not explain the other. They are mistakenly put together as if they were identical in nature. All mental or sense hallucinations are really misrepresentations or misplacements or impossible combinations. They are false developments of things that are in themselves existent or possible. In some way, they are real within or allied to the field of reality. Thank you, sir. தேங்க்யூ. இங்க அனாலஜி ஆஃப் ஹலூசினேஷன்ல நம்ம பார்த்தோம். உலகத்தில் காணும் விஷயங்கள், உருவங்கள் எல்லாமே உண்மையிலேயே கிடையாது. அவைகள் இருப்பது போல் நமக்கு காட்சி அளிக்கின்றன. எவ்வாறு இந்த டெசர்ட்ல பாலைவனத்தில் நமக்கு அந்த மிராஜ் தோன்றுகின்றதோ அது போலத்தான் இந்த காட்சிகளும் உருவங்களும் நமக்கு தோன்றுகின்றன. அல்லது அந்த அவைகள் எல்லாமே ஒரு பொய்யான தோற்றங்களாக ஒரே மெய்யான விஷயமான அந்த பிரம்மன் என்கின்ற அந்த மெய்மையின் மீது திணிக்கப்பட்டவை. எப்படி கயிறு என்கின்ற உருவத்தின் மீது பாம்பு என்கின்ற அந்த தோற்றம் நம்மால் திணிக்கப்படுகின்றதோ அது போலத்தான் இவை எல்லாமே என்று அந்த மாயாவாத தத்துவங்களில் இத்தகைய ஒப்பீடு அங்கு செய்யப்படுகின்றது. இதில் இரண்டு விதமான ஒரு தவறுகள் நடைபெறுகின்றன. ஒன்று, இந்த மேற்கோள் காட்டப்பட்ட இரண்டு ஹலூசினேஷன் காட்சி பிழைகள் இவைகள் எல்லாமே பார்த்தோம் என்றால் இவை இரண்டுமே தன்மையில் வேறுபட்டவை. ஒன்று விஷுவல் ஹலூசினேஷன். இந்த பாலைவனத்தில் தண்ணீர் இருப்பது போல மிராஜ் என்பது ஒரு விஷுவல் ஹலூசினேஷன். கயிற்றை பாம்பாக நாம் நினைப்பது மென்டல் ஹலூசினேஷன். இரண்டுமே வெவ்வேறானவை. ஒன்று மற்றொன்றை விளக்க முடியவதில்லை. ஒரே மாதிரியாக இருந்தால்தான் ஒன்றை மற்றொன்று விளக்க முடியும். இங்கு ஒன்று மற்றொன்றை விளக்க முடிவதில்லை. They are not illustrative of each other என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இரண்டுமே வெவ்வேறுமே அதனுடைய தன்மைகளில் வேறுபட்ட இவை இரண்டுமே தவறாக இணைந்து ஒரே மாதிரியாக எடுத்துக்கொண்டு இணைக்கப்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது ஒரு தவறு. இரண்டாவது தவறு என்னவென்றால், இது மென்டல் ஹலூசினேஷனாக இருந்தாலும் சரி, விஷுவல் ஹலூசினேஷனாக இருந்தாலும் சரி, இங்கு என்ன நடைபெறுகின்றது? ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன், தவறான ஒரு பிரதிநிதித்துவம், ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஏற்படுகின்றது. இல்லாத ஒன்று இருப்பது போல தோன்றுகின்றது, அல்லது கயிறாக இருப்பது பாம்பாக தவறாக சித்தரிக்கப்படுகின்றது. மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் மிஸ்பிளேஸ்மெண்ட்.
கயிறு என்கின்ற இடத்தில் பாம்பை நாம் தவறாக பொருத்துகின்றோம். மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் இம்பாசிபிள் காம்பினேஷன்ஸ். இம்பாசிபிள் காம்பினேஷன்ஸ் என்றால் ரெண்டுமே வெவ்வேறான விஷயங்களே ஒரே இடத்துல எப்படி பொருத்த முடியும்? கயிறு வேற, பாம்பு வேற. இதுதான் நடைபெறுகின்றது. எல்லா விதமான ஹலூசினேஷன்லையும் எது நடைபெறுகின்றது என்றால், ஹலூசினேஷனுடைய அடிப்படையில இதனுடைய அடிப்படை அம்சமாக எது காணப்படுகின்றது? மிஸ்ரெப்ரசன்டேஷன் இல்ல மிஸ்பிளேஸ்மெண்ட். அதுதான் அடிப்படை அம்சம். இங்க என்ன நடைபெறுகின்றது? ஒரு ஃபால்ஸ் டெவலப்மெண்ட். ஃபால்ஸ் டெவலப்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, எப்படி ஒரு கயிறு இருக்கிற இடத்துல பாம்பு வர முடியும்? ஸோ இட் இஸ் அ ஃபால்ஸ் டெவலப்மெண்ட். அதே போல பாலைவனத்துல எப்படி இல்லாத ஒரு இடத்துல தண்ணீர் இருக்க முடியும்? மிராஜ், அது ஒரு ஃபால்ஸ் டெவலப்மெண்ட். இதெல்லாம் ஒரு ஃபால்ஸ் டெவலப்மெண்ட் தான். இதுதான் ஹலூசினேஷன் நடைபெறுகின்றது. ஆனால் இங்க என்ன நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இதெல்லாம் எங்க நடக்கின்றது என்றால் எல்லாமே உண்மையான விஷயங்கள். பாலைவனம் என்பது உண்மை, தண்ணீர் என்பது உண்மை. அந்த இடத்துல ஒரு மிஸ்ரெப்ரசன்டேஷனா இருக்கலாம், இல்ல நம்ம சொன்ன மாதிரி இம்பாசிபிள் காம்பினேஷன்ஸ், மிஸ்பிளேஸ்மெண்டா இருக்கலாமே ஒழிய ரெண்டுமே உண்மையான விஷயங்கள். பாலைவனமும் உண்மையான விஷயம், நீரும் உண்மையான விஷயம். அதே போல கயிறும் உண்மையான விஷயம், பாம்பும் உண்மையான விஷயம். ஆகையால் பகவான் இங்க என்ன கோருகின்றார்? இந்த விஷயங்கள் என்ன காண்கின்றோம்? Impossible combinations or false developments of things that are in themselves existent or possible or in some way within or allied to the province of the real. இருக்கிற விஷயம் தான் நம்ம பேசுறோம். அங்க தப்பா காம்பினேஷனா இருக்கலாம், ஆனா இருக்கிற விஷயம் தான் பேசுறோம். ஒரு ரியாலிட்டி இருக்கு, எல்லாத்துலயுமே ஒரு ரியாலிட்டி இருக்கு. தப்பா காம்பினேஷன் இருக்கலாம், மறுக்கவில்லை. ஆனால் இருக்கிற விஷயத்தை தான் நான் பேசுறோம். ஆனால் அங்க அந்த ஹலூசின் அந்த காஸ்மிக் இல்யூஷன் என்ற இடத்துல என்ன பேசுறோம்? இல்லாத விஷயத்தை தான் பேசுறோம். அங்க என்ன சொல்றோம்? இல்லவே இல்லை என்று கூறுகின்றோம். பிரம்மன் தான் உண்மை, அது மேல இருக்கக்கூடிய நம்ம காணக்கூடிய காட்சிகள் இல்லவே இல்லை என்று கூறுகின்றோம். ஆகையால இந்த ஹலூசினேஷனோட ஒப்பிடுவது தவறு. அதையும் இதையும் நம்ம ஒப்பிடக்கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போலாம் நம்ம. All mental errors and illusions are the result of an ignorance which miscombines its data or proceeds falsely upon a previous or present or possible content of knowledge. But the cosmic illusion has no basis of actuality. It is an original and all-originating illusion. It imposes names, figures, happenings that are pure inventions on a reality in which there never were and never will be any happenings, names or figures. Thank you. Explanation படிங்க. சார் படிக்கட்டுங்களா? படிங்க மேடம். All mental errors and illusions are the result of an ignorance which miscombines its data. Example, the image of rope is miscombined with the image of snake. We make a false conception of snake because of our previous or present or possible knowledge of the snake. This means we have some knowledge about a reality. But in the case of cosmic illusion, it has no basis of actuality. It is an original and all-originating illusion. According to the theory of cosmic illusion, the names, figures, happenings that we see in this universe that are pure inventions are imposed on a reality, the Brahman. Mayavadins affirm that Brahman is featureless,
that is, void of any characteristics and indeterminable. Nothing can be determined out of it. Based on their conception, therefore, never were and never will be any happenings, names, or figures in the reality, the Brahman. Thank you, sir. Thank you. Thank you. மனம் சம்பந்தப்பட்ட பிழைகள், பொய்யான தோற்றங்கள்லாம் எதனால ஏற்படுகின்றது என்றால், ஒரு சார்ட் ஆஃப் இக்னோரன்ஸ் அது என்ன செய்கின்றது, இரண்டு வேறுபட்ட தகவல்களை ஒன்றாக சேர்க்கின்றது. கயிறு என்கின்ற ஒரு தகவல், பாம்பு என்கின்ற ஒரு தகவல், இவை இரண்டும் ஒன்றாக சேர்க்கப்படுகின்றன. ஆகையால்தான் நாம் அந்த கயிறு இருக்கின்ற இடத்தில் பாம்பை பார்க்கின்றோம். இந்த பாம்பு குறித்த அந்த நாலேஜ் என்பது நமக்கு ஏற்கனவே இருக்கின்றது. அதனால்தான் அந்த கயிறை பார்த்தவுடன் பாம்பை பார்க்கின்றோம். இதுல என்ன முக்கியமான விஷயம் என்றால், எதை நாம் அங்கு இருப்பதாக பார்க்கின்றோமோ அது குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்கின்றது. அது ஒரு உண்மையான இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஸ்னேக் என்பது, பாம்பு என்பது உண்மையாகவே இருக்கக்கூடிய விஷயம். அந்த இடத்துல இல்லையே ஒழிய உண்மையாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ரியாலிட்டி இருக்கு. ரியாலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா மிஸ்காம்பினேஷன். ஆனால் அந்த காஸ்மிக் இல்யூஷன்ல அப்படி கிடையாது. காஸ்மிக் இல்யூஷன்ல அங்க ஆக்சுவாலிட்டியே கிடையாது. காஸ்மிக் இல்யூஷன்ல, பிரபஞ்சம் குறித்த மாயையில உண்மை என்பதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே என்ன அங்க கூறப்படுகின்றது என்றால், இந்த பிரபஞ்சத்தில் நாம் காணுவது, நிகழ்வது எல்லாமே பொய்யான விஷயங்கள், இல்லாத விஷயங்கள் என்று கூறப்படுகின்றன. ஆகையால் இங்க எல்லாமே it is an original and an all originating illusion. ஒரிஜினல் illusion அதுங்க. ஒரிஜினல் illusion என்ன அர்த்தம் அப்படின்னா, அது குறித்த உண்மையான விஷயம் வேற எங்கேயும் கிடையாது. அதுதானே ஃபர்ஸ்ட் முதலாக தோன்றும் ஒரு மாய தோற்றமாக இருக்கின்றது. முதலாக தோன்றும் ஒரு மாய தோற்றம். பிரபஞ்சத்தில் நாம் காணுவது எல்லாமே முதலாக தோன்றும் ஒரு மாய தோற்றங்கள். அதுதான் வித்தியாசம். ஒரிஜினல் அண்ட் அன் ஆல் ஒரிஜினேட்டிங் illusion, அது ஒன்று. அப்புறம் இந்த உலகத்தில் நாம் காணும் நேம்ஸ், ஃபிகர்ஸ் அண்ட் ஹேப்பனிங்ஸ், உருவத்தை தாங்கும், உருவத்தையும் பெயர்களையும் தாங்கும் அமைப்புகள், நிகழ்வுகள், இவைகள் எல்லாமே எல்லாமே ஒரு பொய்யாக தோற்றுவிக்கப்பட்டவை. பொய்யாக தோற்றுவிக்கப்பட்டவை அனைத்துமே ஒரே மெய்யான விஷயமான அந்த பிரம்மன் என்கின்ற அமைப்பின் மீது திணிக்கப்பட்டவை என்பதுதான் இந்த மாயாவாதி தியரி என்ன சொல்கின்றது. நாம் காணும் இந்த உலகத்தில் காணும் விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, the names, figures and happenings எல்லாமே நம் பொய்யாக நம் மனதினால் உருவாக்கப்பட்டவை, பியோர் இன்வென்ஷன்ஸ். அது ஒரே மெய்யான விஷயமான அந்த பிரம்மன் என்கின்ற அந்த ரியாலிட்டி மீது திணிக்கப்பட்டவை என்பதுதான் அவர்களுடைய கூற்று. ஆனால் இந்த பிரம்மன் குறித்த அவர்களுடைய அந்த மாயாவாதிகளினுடைய பிரம்மன் குறித்த அவர்களுடைய கருத்து என்னவென்றால், பிரம்மன் என்பதுதான் ஒரே ரியாலிட்டி.
அது எத்தகையது என்று கூறப்படுகின்றது என்றால் அது ஃபீச்சர்லெஸ், எந்த விதமான அம்சங்களும் அற்றது. அவ்வாறுதான் அங்க மாயாவாதி கோட்பாடுல கூறப்படுகின்றது. பிரம்மன் இஸ் ஃபீச்சர்லெஸ் அண்ட் இன்டிட்டர்மினபிள், அதிலிருந்து எதுவுமே தோன்ற முடியாது. இந்த கூற்றின் அடிப்படையில பார்த்தோம் என்றால் இந்த பிரம்மன் என்கின்ற அமைப்பிலிருந்து எந்த விதமான பெயர்கள், உருவங்கள், இவைகளை தாங்கும் விஷயங்கள் அதிலிருந்து உருவாக முடியாது என்கின்ற விஷயம் தெளிவாக நமக்கு தெரிகின்றது இல்லையா? ஆகையால இந்த ஆக்சுவாலிட்டியே கிடையாதுங்க. ஹலூசினேஷன்ல ஆக்சுவாலிட்டி இருக்கு. ஸ்னேக் என்பது இருக்கின்றது, ரோப் என்கின்ற விஷயம் இருக்கின்றது, ரெண்டுமே ஆக்சுவாலிட்டி, உண்மை. இங்க இந்த பிரம்மன் என்பதுதான் ஆக்சுவல் என்று வைத்துக் கொண்டால் இந்த வெளியில தோன்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இந்த பிரம்மனில் இருந்து தோன்றி இருக்கவே முடியாது. ஏன்னா பிரம்மன் என்கின்ற விஷயம் எப்படி இருக்கின்றது என்றால் அது அம்சங்களற்றதாக இருக்கின்றது. அம்சங்களற்றதாக இருக்கின்றது. எந்த விதமான எதுவுமே அதிலிருந்து தோன்ற முடியாது. அப்படி இருக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொய் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இங்கே எதுவுமே இதுல ஆக்சுவாலிட்டி கிடையாது. அவர்கள் கூற்றின்படி பார்த்தோம் அப்படின்னா மேலே காண்பது எல்லாமே அன்ரியல் விஷயம். ஆனா அங்க ரெண்டுமே ரெண்டு ரியலான விஷயம். இங்க ஒன்றுதான் ரியல் என்று கூறுகின்றார்கள், மற்றது எல்லாமே அன்ரியலான விஷயம். அது பிரம்மனிலிருந்து தோன்றி இருக்க அவர்களுடைய கூற்றின்படி வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் பிரம்மன் என்பது it is featureless, void of any characteristics and indeterminable. Indeterminable என்றால் அதிலிருந்து எதுவுமே உருவாக முடியாது என்பது மாயாவாதிகளினுடைய கருத்து. அத்தகைய கருத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லாமே இல்யூஷன். இதுதான் ஒரிஜினல் அண்ட் ஆல் ஒரிஜினேட்டிங் இல்யூஷன். அது பிரம்மனில் இருந்து வந்திருக்க முடியாது. சோ இங்கு ஒரு உண்மை, மற்றது பொய்யாக இருக்கின்றது. ஹலூசினேஷன்ல இரண்டுமே உண்மைகளாக இருக்கின்றன. ரோப்பும் உண்மையாக இருக்கின்றது, ஸ்னேக்கும் உண்மையாக இருக்கின்றது. ஆகையால இந்த இரண்டையும் ஒப்பிடுவது என்பது தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த அனாலஜியை நம்ம சொல்ல முடியாது அப்படின்றார். அடுத்தது போலாம் நம்ம. The analogy of mental hallucination would only be applicable if we admit a Brahman without names, forms, or relations, and a world of names, forms, and relations as equal realities imposed one upon the other. The rope in the place of a snake, or the snake in the place of the rope. An attribution, it might be, of the activities of Saguna, the quiescence of the Nirguna. Thank you. Thank you. Explanation. படிக்கிறீங்களா? படிக்கட்டுமாங்க சார்? படிங்க. Sir, therefore the analogy of mental yes. Therefore the analogy of mental hallucination would not be applicable to the cosmic illusion. It would be applicable only if we admit both the Brahman and the figures, things that is supposed to be imposed on it as equal realities, imposed one upon the other. It is like the rope in the place of the snake, or the snake in the place of the rope. It might be that we attribute the activities of Sahuna Brahman
to the inactive Nirguna Brahman. Thank you, sir. Thank you. Thank you. இந்த அனாலஜி வந்து பகவான் என்ன கோருகின்றார், ஏன் அது வந்து இந்த இடத்துல பொருந்தாது, காஸ்மிக் இல்யூஷன் என்பதை விளக்குவதற்காக நாம் இது ஏன் கோர முடியாது என்றால், ரெண்டு ரியாலிட்டி இதுதான் நம்ம கம்பைன் பண்ண முடியும். ரெண்டு ரியாலிட்டி ராங் காம்பினேஷனா இருந்து ஒன்றின் மீது ஒன்று திணிக்கப்பட்டாதான் நாங்கள் ஹலூசினேஷன் என்கின்ற அந்த ஒப்பீட்டை செய்ய முடியும். இங்கே வந்து நம்ம ஏன் செய்ய முடியாது என்றால், இந்த பிரம்மன் என்பது ஒன்றுதான் ரியாலிட்டி என்று கூறுகின்றோம், நாம் காணும் உலகங்கள் என்பது பொய்யான விஷயம் அப்படின்னு கூறுகின்றோம். ஸோ ஒன்று ரியல், இன்னொன்றை அன்ரியல் என்று கூறுகின்றோம். ஸோ அந்த அனாலஜி ஆஃப் ஹலூசினேஷன் இங்கு இட் இஸ் நாட் அப்ளிகபிள் என்று கூறுகின்றார். எப்பொழுது அது நம்மால அது மாதிரி ஒப்பீடு செய்ய முடியும் என்றால், இந்த பிரம்மனும் அதன் மேல இருப்பதாக கூறக்கூடிய அந்த உருவங்கள், தோற்றங்கள் எல்லாமே வந்து ஈக்குவல் ரியாலிட்டிஸ், ஒன்றின் மீது ஒன்று பொருத்தப்பட்ட அல்லது திணிக்கப்பட்ட ஈக்குவல் ரியாலிட்டிஸ். இரண்டுமே உண்மைகளாக நாம் பாவிக்கும் பொழுதுதான் இந்த அனாலஜி ஒன்று நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அதர்வைஸ் இந்த அனாலஜி ஆஃப் ஹலூசினேஷன் ஏற்றுக்கொள்ள முடியாது. பகவான் இங்க ஒரு கருத்தை கூறுகின்றார். An attribution, it might be, of the activities of the Saguna to the quiescence of the Nirguna என்று கூறுகின்றார். இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இதுதான் உண்மை. பகவான் வந்து அந்த உண்மை என்னவோ இந்த ஹலூசினேஷன் என்று எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக எது சரியான முறையில் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, உண்மையிலேயே இந்த உலகமும் இந்த காணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொய்யான விஷயங்களா என்றால் இல்லை. எல்லாமே வந்து அந்த நிர்குண பிரம்மன், ஃபீச்சர்லெஸ் பிரம்மன், அதனுடைய குணாதிசயங்களின் வெளிப்பாடுகள் தான் நாம் உலகத்தில் காண்பது. அதுதான் உண்மை. அதைத்தான் பகவான் கோடிட்டு காட்டுகின்றார். An attribution, it might be, of the activities of the Saguna to the quiescence of the Nirguna என்று கூறுகின்றார். எதை சுட்டி காட்டுகின்றார் என்றால், பகவான் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அம்சங்களோட காட்சியளிக்கும் பிரம்மனின் தோற்றங்கள் தான். அதனுடைய அடிப்படை, அதனுடைய பேஸ் எதுவாக இருக்கின்றது என்றால் இன்ஆக்டிவ் பிரம்மன், இன்ஆக்டிவ் நிர்குண பிரம்மன். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த கருத்தை வந்து பகவான் மீண்டும் மீண்டும் கூறுவது. பிரம்மன் வித் குவாலிட்டிஸ் சகுண பிரம்மன், பிரம்மன் விதவுட் குவாலிட்டிஸ் ஃபீச்சர்லெஸ், அதுதான் நிர்குண பிரம்மன். இவை இரண்டுமே வந்து அந்த டிவைன் ரியாலிட்டியோடைய இரண்டு அம்சங்கள் தான் ஒழிய வெவ்வேறான அம்சங்கள் கிடையாது என்பதை பகவான் டைம் அண்ட் அகைன் இந்த லைஃப் டிவைன்ல கூறிக்கொண்டே வருகின்றார். அப்படித்தான் பார்க்கணுமே ஒழிய ஒன்றை வந்து தவறான பொருத்தப்பட்டது, ஒன்றின் மேல் தவறான பொருத்தப்பட்ட ஒரு ஹலூசினேஷன் என்று பார்க்கக்கூடாது. அதுதான் பகவான் இங்கு கூறுகின்றார். அடுத்தது மேற்கொண்டு தொடரலாம். அது முடித்த உடனே அடுத்து படிக்கிறவங்க கொஞ்சம் டைம் கேப் விடாமல் படித்தோம் அப்படின்னா we can save time. யார் படிக்க போறாங்களோ அவங்க தயாரா இருந்தா நல்லா இருக்கும். சார் படிங்க, சுந்தர் சார் படிங்க. But if both are real, both must be either separate aspects of the reality or coordinate aspects, positive and negative poles of the one existence. Any error or confusion of mind between them would not be a creative cosmic illusion, but only a wrong perception of realities, a wrong relation created by the ignorance. Thank you. Explanation. சார் படிக்கட்டுங்களாங்க சார்? படிங்க மேடம், படிங்க. If both are real, like the snake and the rope, both must be either separate aspects of the reality or coordinate aspects like a positive and negative poles of one existence. Therefore, we cannot call any error or confusion of mind between them a creative cosmic illusion. It is only a wrong perception of realities.
it is a wrong relation created by the ignorance. தேங்க்யூ Thank you, தேங்க்யூ sir. மேடம், தேங்க்யூ. பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இறுதியாக காஸ்மிக் இல்யூஷன் என்பது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஹலூசினேஷன் கிடையாது அப்படிங்கிறார். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ரெண்டுமே ரியல் தான், அப்படிதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறார். ரெண்டுமே அந்த ஒரே மெய்மையினுடைய இரண்டு ஆஸ்பெக்ட்ஸ், டூ செப்பரேட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஒன் ரியாலிட்டி, அப்படிதான் எடுத்துக்கணும். அல்லது ஒரே உண்மையினுடைய இரண்டு வெவ்வேறான விஷயங்கள் எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஒரே விஷயம் அதனுடைய எதிரெதிரான விஷயங்களை எடுத்துக்கலாமே ஒழிய வெவ்வேறான விஷயங்கள் எடுத்துக்க முடியாது. ஒரே விஷயம்தான். ஒரு 2 ends of one poleன்னு சொல்றோம்ல, அதே போலதான் 2 ends of one pole அப்படி எடுத்துக்கலாம். போல் என்பது ஒன்றுதான், அதுல இரண்டு முனைகள், அப்படிதான் நம்ம எடுத்துக்கலாமே ஒழிய ரெண்டு வெவ்வேறான விஷயங்கள் இல்லை. அல்லது ஒன்று பொய்யானது என்றும் ஒன்று மெய்யானது என்றும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறார். அது தவறு என்கின்றார். ஆகையால இங்க வந்து இதுல மனதுல அவ்வாறு ஒரு தவறு ஏற்பட்டது அப்படின்னா அதுதான் வந்து மனதில், அதாவது இந்த உண்மையை அறிந்து கொள்வதில் மனதில் ஏற்படும் தவறு என்பது அது வந்து இந்த காஸ்மிக் இல்யூஷன், இந்த பிரபஞ்சம் குறித்த மாயை, அதன் காரணமாக அந்த பிரபஞ்சம் குறித்த மாயை என்பது உண்மையாகி விடாது அப்படிங்கிறார். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பகவான் கூறுகின்றார்? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மைண்ட்ல குழப்பம் ஏற்படுது. இந்த குழப்பம் ஏற்படுற ஒரே காரணத்துக்காக அதன் மூலமாக நாம் காணும் விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம், காஸ்மிக் இல்யூஷன். பிரபஞ்சம் என்பது மாயை என்கின்ற அனுபவம் இதனால் தான் ஏற்படுகின்றது. பிரபஞ்சம் என்பது மாயை என்ன காரணம் என்றால் மனதில் இத்தகைய அனுபவங்கள் ஏற்படுகின்றது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறார். அதாவது மனதில் தோன்றும் பிழைகள், குழப்பங்கள், இது வந்து இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு மாயை என்கின்ற விஷயத்திற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்க முடியாது அப்படிங்கிறார். இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால் நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். இட் இஸ் a wrong perception of the realities. அதே போல இரண்டு விஷயங்களுக்கு இடையிலான உறவை நம்ம வந்து தவறாக புரிந்து கொள்கின்றோம் நம்மளுடைய அறியாமையினால. அதுதான் காரணமே ஒழிய உலகத்தில் காணக்கூடிய விஷயங்கள் பொய்யான விஷயங்கள் நம்ம கூற முடியாது. நம்ம மனசுல பிரச்சனை இருக்குது, குழப்பம் இருக்கு, அதனால விஷயங்களை சரியா பார்க்க முடியலையே ஒழிய அதுதான் காரணமே ஒழிய பிரபஞ்சம் என்பது பொய் இல்லை. அதுதான் பகவான் இங்கே தெளிவுபடுத்துகின்றார். மனதில் குழப்பம் ஏற்படுகின்றது, மனதில் பிழை ஏற்படுகின்றது. அதனால என்ன நடைபெறுகின்றது? விஷயங்களை சரியா புரிஞ்சுக்க முடியல நம்மால. உண்மையான விஷயங்களை தவறாக புரிந்து கொள்கின்றோம், அல்லது விஷயங்களுக்கு இடையே உள்ளே நாம் காணும் தோற்றங்கள், விஷயங்களுக்கு இடையே உள்ள உண்மையான உறவை தவறாக புரிந்து கொள்கின்றோம். ஸோ இங்க ப்ராப்ளம் எங்க இருக்குன்னா மைண்ட்ல தான் இருக்கே ஒழிய பிரபஞ்சத்தில் நாம் காணும் விஷயங்கள்ல கிடையாது. அவைகள் எல்லாம் உண்மையான விஷயங்கள் தான், அதுல இல்யூஷனே கிடையாது. த ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னா த கன்ஃபியூஷன் இன் த மைண்ட், ராங் பர்செப்ஷன் ஆஃப் ரியாலிட்டிஸ். ஸோ ப்ராப்ளம் அங்கதான் இருக்கு. ரியாலிட்டியில ஒன்றும் கிடையாது. ரியாலிட்டி தான். காஸ்மாஸ் அப்படிங்கிறது, பிரபஞ்சம் என்பது உண்மை. இட் இஸ் நாட் அன் இல்யூஷன். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார் இங்க. தெர் இஸ் a wrong perception of realities அப்படிங்கிறார். paragraph 20க்கு போறோம் நம்ம. Paragraph 20. If we scrutinize other illustrations or analogies that are offered to us for a better understanding of the operation of Maya, we detect in all of them an inapplicability that deprives them of their force and value.
The familiar instance of mother of pearl and silver turns also like the rope and snake analogy upon an error due to a resemblance between a present real and another and absent real. It can have no application to the imposition of a multiple and mutable unreality upon a soul and unique immutable real. Thank you, sir. Thank you. Yeah, thank you. Explanation படிங்க. நான் படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். Other illustrations or analogies are equally inapplicable in understanding the operation of Maya. The mother of pearl is mistaken for silver under the sunlight. This is also an erroneous analogy due to a resemblance between a present real pearl and another and absent real silver. It has no application to the imposition of a multiple and mutable unreality. The objects and the figures we see in this universe upon a sole and unique immutable real, the Brahman. Thank you, sir. Thank you. Thank you. பகவான் இங்க இன்னொரு உதாரணத்தையும் சொல்கின்றார். அதாவது பகவான் வந்து எல்லா விதமான இந்த பிரபஞ்சம் என்பது மாயை என்பது குறித்து பேசப்பட்ட எல்லா விதமான ஒப்பீடுகளையும் பகவான் இங்கே எடுத்துக்கொண்டு அவைகள் சரியான ஒப்பீடு இல்லை என்பதை பகவான் சுட்டி காட்டுகின்றார். எல்லாத்தையும் எடுத்துக்கிறார். இன்னொரு ஒப்பீடு என்னவென்றால் இந்த மதர் ஆஃப் பேர்ல், அந்த முத்துக்களின் ஓடு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மதர் ஆஃப் பேர்ல் ஸ்டெல் பார்த்தோம் அப்படின்னா, அது நல்ல பிரகாசமாக சூரிய வெளிச்சத்துல வந்து வெள்ளி போன்று அது காட்சி அளிக்கும். ஆகையால் இதுவும் ஒரு ஒப்பீடாக கூறப்பட்டது. எப்படி ஒரு தவறான காட்சியாக இங்கு காணப்படுகின்றதோ, எப்படி வந்து அந்த மதர் ஆஃப் பேர்ல், அந்த முத்துச்சிப்பியினுடைய அந்த ஓடு இதுல பார்த்தோம் அப்படின்னா, சூரிய வெளிச்சத்துல பார்த்தா எப்படி வெள்ளி போல் நமக்கு தவறாக காட்சி அளிக்கின்றதோ அவ்வாறுதான் இந்த உலகம் காட்சி அளிக்கின்றது என்று ஒப்பீடு செய்யப்பட்டது. இதுவும் ஒரு தவறான ஒப்பீடு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இரண்டுமே உண்மையான விஷயங்கள். இங்க அந்த பேர்ல் முத்து என்பதும் அந்த சிப்பி, அந்த முத்து சிப்பி என்பதும் உண்மையானதுதான். அதே போல சில்வர் என்பதும் வெள்ளி என்பதும் உண்மையான விஷயங்கள் தான். இங்க வந்து பொய்யான ஒரு விஷயம், இல்லாத ஒரு விஷயம் இருக்கின்ற ஒரு விஷயத்தின் மேல் திணிக்கப்படுவதில்லை. இந்த உலகத்தில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து மாறுதல்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றன. பல்வேறு விஷயங்கள், மல்டிபிள் அண்ட் தொடர்ந்து மாறுதல்களுக்கு உட்படும் விஷயங்கள், மியூட்டபிள் அன்ரியாலிட்டி. அவ்வாறு தான் இந்த எல்லா விஷயங்களும் பார்க்கின்றோம். அவைகள் எல்லாமே வந்து அந்த மாற்றமே அடையாத ஒரே விஷயமான, ஒரே உண்மையான அந்த பிரம்மன் என்பது மேலு திணிக்கப்பட்ட விஷயங்களாக நாம் கருத முடியாது. ஏனென்றால் ரெண்டுமே உண்மையான விஷயங்கள். அங்க உண்மையும் முத்தும் உண்மையான விஷயம், சில்வரும் அந்த வெள்ளியும் உண்மையான விஷயம். எங்க எப்படி சித்தரிக்கின்றோம் என்றால், இந்த பிரம்மன் என்பதுதான் உண்மை. மேலே காணக்கூடிய பல்வேறு விஷயங்கள், பல்வேறு தொடர்ந்து மாற்றங்களை சந்திக்கும் விஷயங்கள் எல்லாமே அந்த உண்மையான விஷயத்தின் மீது திணிக்கப்பட்டவை என்கின்ற ஒப்பீடும் சரியாகாது என்று பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். பகவான் வெவ்வேறு விஷயங்களை இங்கு கூறுகின்றார். அதே போல அடுத்த பேராகிராஃப்ல பார்த்தோம் என்றால், ஒன்று பலவிதமாக காட்சி எடுத்தல், அதையும் பகவான் எடுத்துக்கொண்டு அதுவும் சரியான ஒப்பீடு இல்லை என்று குறிப்பிடுகின்றார். மேற்கொண்டு பார்க்கலாம். In the example of an optical illusion, duplicating or multiplying a single object, as when we see two moons instead of one,
there are two or more identical forms of the one object, one real, one, or the rest an illusion. This does not illustrate the juxtaposition of world and Brahman. For in the operation of Maya, there is a much more complex phenomenon. There is indeed an illusory multiplication of the identical imposed upon its one and ever unalterable identity, the one appearing as many. But upon that is imposed an immense organized diversity in nature, a diversity of forms and movements which have nothing to do with the original real. Thank you. Thank you. Thank you. Explanation. Meenakshi madam, படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சார். Explanation. Another example given to illustrate the Mayavada theory is the world we see is an optical illusion of duplication of a single object. It is like a single moon reflected as multiple moons in a pond. One is real and the others are an illusion. Brahman is real and the world is unreal. But in the operation of Maya, there is a much more complex phenomenon. There is indeed an illusory multiplication of the identical one imposed upon its one and ever unalterable identity, the one appearing as many. But what is imposed upon that one is an immense organized diversity in nature, a diversity of forms and movements which have nothing to do with the original real. Here, there is no duplication of the real. Thank you. Thank you. The duplication என்று கூறுவதும் தவறு அப்படிங்கிறார். ஒரே விஷயம் பலவிதமாக காட்சி அளிக்கின்றது. இந்த சந்திரன் என்பது ஒன்றுதான். அது தண்ணீரில் அதனுடைய பிம்பங்கள் பலவித பிம்பங்களாக தோன்றுகின்றன. சோ சந்திரன் என்கின்ற ஒரே ரியாலிட்டி, பிம்பங்கள் பலவாக தோன்றுகின்றன. சந்திரன் என்பது ஒன்றுதான். இதையும் அந்த காஸ்மிக் இல்யூஷன், பிரம்மன் என்பது ஒரே ரியாலிட்டி, உலகத்தில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதுபோன்று தோன்றக்கூடிய பிம்பங்கள் என்று ஒப்பீடு செய்வது. இந்த ஒப்பீடும் தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், இந்த மாய தோற்றங்கள் அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய அந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய தோற்றங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அது அவ்வளவு ஒரு எளிமையான விஷயங்கள் கிடையாது. ஒரே சந்திரன் பல சந்திரனாக காணப்படுவது என்பது சிம்பிள் டியூப்ளிகேஷன், அவ்வளவுதான். ஆனால் இங்கு சிம்பிள் டியூப்ளிகேஷன் கிடையாது. இட் இஸ் அ மச் மோர் காம்ப்ளெக்ஸ் பினாமினன் அப்படிங்கிறார். இங்கு உண்மையிலே என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த ஒன் என்பது இருக்கின்றது, ஐடென்டிக்கல், ஒன் வித்தவுட் த செகண்ட், அதுதான் அந்த ஐடென்டிக்கல் என்பது. பார்த்திருக்கின்றோம், பிரம்மன் என்பது ஒன் வித்தவுட் அ செகண்ட், ஒன். இங்க என்ன நடைபெறுகின்றது என்றால், பல்வேறு தோற்றங்கள் அந்த ஒன்றாக இருக்கும் அமைப்பின் மீது திணிக்கப்படுகின்றன. An illusory multiplication of the identical imposed upon its one and ever unalterable identity, the one appearing as many. இங்க டியூப்ளிகேஷன் சொல்ல முடியாது. ஏன் டியூப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா, உண்மையிலேயே டியூப்ளிகேஷன் ஆங்க இந்த ஒன் அப்பியரிங் as many, அதையும் அந்த சந்திரன் ஒன்று பலவித அதனுடைய பல்வேறு பலவாக தோன்றுதல், அதனுடைய பிம்பங்கள் பலவாறாக தோன்றுதல் என்பதையும் இரண்டும் ஒன்று இல்லை அப்படிங்கிறார். எப்படின்னா,
அங்க வந்து இட்ஸ் அ மியர் டியூப்ளிகேஷன். ஒரே சந்திரன், அதனுடைய பிம்பம் வந்து பலவாறாக தண்ணீரில் தெரிகின்றது. இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து அந்த பிரம்மன் என்பது ஒன், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இட் இஸ் ஒன் வித்தவுட் அ செகண்ட். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பல்வேறு வகையான அமைப்புகளை கொண்டவை. இம்மென்ஸ் ஆர்கனைஸ்டு டைவர்சிட்டி அது ஒரே மாதிரி இருப்பதில்லை. டூப்ளிகேஷனே கிடையாது இங்க. பிரபஞ்சத்துல பார்த்தோம் என்றால் ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தை போல இருக்கவே இருக்காது. அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், இந்த யூனிவர்ஸ்ல நோ டூ திங்ஸ் ஆர் அலைக் அப்படிங்கிறாங்க. நோ டூ திங்ஸ் கேன் பி அலைக் அப்படிங்கிறாங்க. இஃப் த அதர் ஒன் இஸ் த சேம் திங், if the is going to be the same thing, then one becomes useless அப்படிங்கிறாங்க. பிரபஞ்சத்துல things are created in such a way that ரெண்டு விஷயம் ஒரே மாதிரி இருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. மதர் சொல்றாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா one becomes useless அப்படிங்கிறாங்க. The universe is created such a way that there cannot be two things alike. அப்படி இருந்தது அப்படின்னா one becomes useless, redundant அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் என்றால் அதுதான் சிருஷ்டி, அதனுடைய அமைப்பு அப்படிதான் அமைந்துள்ளது. ஆகையால இந்த பிரபஞ்சத்தில் நாம் காணுவது என்ன? அந்த பிரம்மன் ஏகமா இருக்கக்கூடிய பிரம்மன் ஒன். அதன் மீது என்ன பார்க்கின்றோம்? இந்த பல்வேறான தோற்றங்கள் எல்லாமே ஆர்கனைஸ்டு டைவர்சிட்டியை பார்க்கிறோம். டைவர்சிட்டின்னா பல்வேறு வெரைட்டியை பார்க்கிறோம். டைவர்சிட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் பார்க்கிறோம். டைவர்சிட்டியை பார்த்தோம் அப்படின்னா அதற்கும் அந்த ஒரிஜினல் ரியலுக்கும் சம்பந்தமே இல்லை, இல்லையா? அப்படிதானே அர்த்தம், அப்படித்தானே இருக்கின்றது. மேற்புறத்தில் நாம் உலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கும் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பிரம்மனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆகையால இங்க டூப்ளிகேஷன் என்பதே கிடையாது. தெர் இஸ் நோ டூப்ளிகேஷன் ஆஃப் த ரியல். அங்க டூப்ளிகேஷன் இருக்கு. ஒரே சந்திரன், அதனுடைய பல்வேறு வகையான பிம்பங்கள். இங்க அப்படி கிடையாது. சோ இந்த ஒப்பீடும் தவறு அப்படிங்கிறார். இங்க நாம் பார்ப்பது என்ன? we see a variety of things, diversification. There is no duplication அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போலாம் நம்ம. Dreams, visions, the imagination of the artist or poet can present such an organized diversity which is not real. But it is an imitation, a mimesis of a real and already existent organized diversity, or it starts from such a mimesis, and even in the richest variation of the wildest invention, some mimeric element is observable. There is here no such thing as the operation attributed to Maya, in which there is no mimesis, but a pure and radically original creation of unreal forms and movements that are non-existent anywhere, and neither imitate nor reflect nor alter and develop anything discoverable in the reality. Thank you, sir. படிக்கவா சார்? Thank you. Explanation படிங்க. படிக்கலாம் சார்? படிங்க சார், please. In the works of the artist or poet, we find dreams, visions, and imaginations. They can present such an organized diversity which is not real, but they are imitations of the real and already existent organized diversity. All such works of art start from such a mimesis. Even in the richest variation or wildest imagination, some mimetic element is observable. Here, there is no such thing as the operation attributed to Maya. In the theory of illusion, we find a pure and radically original creation of unreal forms. That is, because the only reality is the Brahman and movements. They are non-existent anywhere.
They do not imitate, nor reflect, nor alter and develop anything discoverable in the reality. Thank you, sir. தேங்க்யூ. பகவான் ஒவ்வொரு விஷயமாக எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் நம்ம அந்த பிரபஞ்சம் குறித்த மாயையுடன் ஒப்பிடுவது என்பது தவறு என்பதை கோரிக்கொண்டே வருகின்றார். கனவுகள்லாம் நம்ம ஒப்பிட முடியாது, கனவுகள்லாம் உண்மைத்தன்மை வாய்ந்தவை, ஸோ கனவுகளை எடுத்துக்க முடியாது. ஹலூசினேஷன்ஸ் எடுத்துக்கொண்டாலும் கூட ஹலூசினேஷன்ல என்ன நடைபெறுகின்றது என்றால் 2 உண்மையான விஷயங்கள் தவறாக பொருத்தப்படுகின்றனவே ஒழிய ஒரு உண்மையான விஷயம் இன்னொரு பொய்யான விஷயம் என்பது கிடையாது. 2மே உண்மையான விஷயங்கள் தான். ஆகையால் இதையும் நம்மால எடுத்துக்கொள்ள முடியாது. இதையும் ஒரு சரியான ஒப்பீடாக எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லது ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் வேறொரு விதமாக காணப்படுவது. அதுதான் முத்துவும் அந்த முத்தி சிப்பியும் அதனுடைய வெள்ளியும் அந்த தோற்றம் என்பது அதுவும் தவறு. ஏனென்றால் அங்க ஒரே 2மே ஒரு ரியாலிட்டி தாங்க. முத்திச்சிப்பியும் இந்த மதர் ஆஃப் பேர்ல்ஸ் என்பதும் உண்மைதான், சில்வர் என்பதும் உண்மைதான். ஆனால் இந்த உலகம் என்பது பொய் என்றும் இந்த பிரம்மன் என்பதுதான் உண்மை என்றும் என்கின்ற அந்த கருத்துடன் இதை ஒப்பிட முடியாது. அடுத்தது இந்த டியூப்ளிகேஷன் பார்த்தோம். எப்படி சந்திரனுடைய பிம்பம், அதனுடைய பிம்பங்கள் தண்ணீரில் பலவாறாக தேடுகின்றனவோ, ஒரு டியூப்ளிகேஷன் அதை பார்க்கின்றோமோ, அதே போலத்தான் இந்த உலகத்தில் நாம் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது, அதனுடைய பொய்யான தோற்றங்களாக பார்க்கின்றோம் என்று கூறுவதும் தவறு. என்ன காரணம்? அந்த சந்தனம் அங்கு என்ன நடைபெறுகின்றது? மியர் டியூப்ளிகேஷன். இங்கு என்ன நடைபெறுகின்றது? ஒன்று உண்மையாக இருக்கின்றது, ஆனால் மேற்புறத்தில் காணப்படுபவை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா there is an immense diversity, மாறுபட்ட விஷயங்கள். அதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயமும் மற்றொரு விஷயமும் ஒன்றாக இருப்பதில்லை. அது மாத்திரமல்ல, அதனுடைய மூலமான அந்த விஷயத்திற்கும் வெளியில் காணப்படும் அந்த மாறுபட்ட அமைப்பிற்கும் எந்த விதமான தொடர்பும் இருப்பதில்லை. ஆகையால் இங்க டியூப்ளிகேஷனே கிடையாது. இங்க வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் டைவர்சிட்டி. ஸோ இந்த ஒப்பீடும் தவறு. அடுத்தது என்னவென்றால், பகவான் இங்க என்ன கூறுகின்றார், எதை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்கின்றார் என்றால், இந்த கற்பனையா பண்ணா இந்த பிரபஞ்சம் என்பதும் அதில் காணப்படும் விஷயங்கள் எல்லாமே கவிஞர்கள் அவர்களுடைய படைப்புகளில் காணப்படும் அந்த தோற்றங்கள், கற்பனைகள் அவை போன்றவையா இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் விஷயங்கள் எல்லாம் என்றால் அதற்கும் பகவான் விளக்கம் தருகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு கலைஞர், ஒரு ஆர்டிஸ்ட், அவருடைய வேலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக அதுல ஒரு கனவு போன்ற விஷயங்களினுடைய பிரதிபலிப்பை நாம் காண்கின்றோம், விஷன்ஸ் காண்கின்றோம். ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு போயட் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இமேஜினேஷன்ல விஷன்ஸ் வருகின்றது. விஷன்ஸ் அவர் சித்திரமாக காட்சிகள் சித்தரிக்கப்படுகின்றன. அந்த சித்திரங்களை அவர் வடிவமைக்கின்றார். ஒரு கவிஞராக இருந்தார், அவருடைய கவிதைகளில் அவைகளை வடிவமைக்கின்றார். ஒரு ஓவியராக இருந்தார், அவருடைய ஓவியங்களில் வடிவமைக்கின்றார். அது மாத்திரமல்ல, மியூசிஷியன்ஸ் அவங்களுடைய கற்பனை சித்திரங்களை அவர்கள் இசை கோலங்களாக அவர்கள் உருவாக்குகின்றார்கள். எல்லா விதமான கலைஞர்களும் பார்த்தோம் அப்படின்னா த சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கற்பனை வளமாக தான் இருக்கும். அத்தகைய விஷயங்களுடன் நாம் உலகில் காணும் விஷயங்களை ஒப்பிடலாமா என்றால் அதுவும் தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன் தவறு என்றால், இந்த கலைஞர்களினுடைய படைப்புகளில் நாம் என்ன காண்கின்றோம் என்றால்
எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் இருக்கின்றது. அந்த உண்மையான விஷயங்களினுடைய ஒரு நகலின் பதிவுகளைத்தான் அவர்கள் உருவாக்குகின்றார்கள். இதை பகவான் எவ்வாறு கூறுகின்றார் என்றால், மிமிசிஸ் என்று கூறுகின்றார். மிமிசிஸ் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றை ஒரு உண்மையான விஷயத்திலிருந்து ஒன்றை உருவாக்குவது. உண்மையான விஷயம் இருக்கும், அதனுடைய ஒரு இமிட்டேஷனாக ஒன்றை மற்றொன்றை உருவாக்குவது, அதுதான் மிமிசிஸ் என்பது. இந்த ஏதோ ஒரு உண்மையான விஷயம் இருக்கின்றது, அதனுடைய பதிவைத்தான், அதனுடைய நகலைத்தான் இந்த கலைஞர்கள் உருவாக்குகின்றார்கள். எல்லா விதமான கலைஞர்களினுடைய வேலைகளும் பார்த்தோம் அப்படின்னா, அவர்களுடைய படைப்புகளும் பார்த்தோம் அப்படின்னா, எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்றால், எங்கேயோ ஒரு உண்மை இருக்கின்றது. அந்த உண்மையினுடைய நகலை தான் அவர்கள் விரிவுபடுத்தி அவர்களுடைய கற்பனை வளத்துடன் சேர்த்து ஒரு படைப்பாக உருவாக்குகின்றார்கள். ஈவன் ஒரு பெரிய போயட்ஸாக இருக்கட்டும், இல்ல பெரிய கதாசிரியர்களாக இருக்கட்டும், எல்லா விதமான எல்லா படைப்புகளையும் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனுடைய மூலம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரியாலிட்டி தான் மூலம். தெர் இஸ் சம் ரியாலிட்டி. அதனுடைய எக்ஸ்டென்ஷனாகத்தான் நீங்க அதனுடைய இமேஜினேஷன், அதனுடைய படைப்புகளை பார்க்கின்றோம். பகவான் எங்க என்ன கூறுகின்றார், நம்ம ஒரு even in the richest variation or wildest invention, some mimetic element is observable அப்படிங்கிறார். ஒரு கலைஞருடைய படைப்பு மிகவும் ஒரு வளமையான ஒரு மாறுபாடுகளை கொண்ட தோற்றங்களை கொண்ட அமைப்பாக இருக்கலாம். அது உயர்ந்த ஒரு கற்பனை சார்ந்த படைப்பாக இருக்கலாம், வைல்டஸ்ட் இன்வென்ஷன் இருக்கலாம். இருந்தாலும் கூட அந்த இடத்துல எதை பார்க்கின்றோம் என்றால் ஒரு மிமிட்ரிக் எலிமெண்ட் அப்படிங்கிறார். மிமிட்ரிக் எலிமெண்ட்னா எங்கேயோ ஒரு உண்மை இருக்கின்றது, அதனுடைய நகல், அதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது அப்படிங்கிறார். இட் இஸ் அப்சர்வபிள் அப்படிங்கிறார். ஸோ இங்க மாயா என்பதற்கான இதுவே இங்க கிடையாதுங்க. இப்ப மாயாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிமிசிஸே கிடையாது. மாயால எல்லாமே அவங்க என்ன சொல்றாங்க, ஒரிஜினேட்டிங் காஸ்மிக் இல்யூஷன் அப்படிங்கிறாங்க. அங்க ரியல் என்பது பிரம்மன் தான். அங்க பிரம்மனில் இருந்து எதுவுமே காப்பி அடிக்கல, இங்க எல்லாமே பொய் அப்படிங்கிறாங்க. பிரம்மன் என்பதுதான் உண்மை. there is no mimesis. எல்லாமே ஒரிஜினல் கிரியேஷன் ஆஃப் அன்ரியல் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுவது எல்லாமே ஒரிஜினல் கிரியேஷன் ஆஃப் அன்ரியல் ஃபார்ம்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. மாயாவாதத்துல காஸ்மிக் இல்யூஷன் அதுதான் கூறுகின்றார்கள். அண்ட் தே ஆர் நான் எக்ஸிஸ்டன்ட் எனிவேர் அப்படிங்கிறாங்க. எங்கேயுமே இல்லை, இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போய் அது எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இங்க காணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அந்த பிரம்மனினுடைய எந்த அம்சத்தையும் பிரதிபலிப்பதாக இல்லை என்று கூறுகின்றார்கள். இங்க காணக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே அந்த பிரம்மனினிடத்தில் நாம் காண முடிவதில்லை என்றும் கூறுகின்றார்கள். ஆகையால இந்த ஒப்பீடும் தவறு. ஒரு கலைஞரனுடைய படைப்பையும் அதில் உள்ள தோற்றங்களையும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் காணும் விஷயங்கள், அதில் காணும் விஷயங்களையும் ஒப்பீடு செய்வதும் தவறு, சரியான ஒப்பீடு இல்லை என்று இங்க கூறுகின்றார்கள். இந்த இமேஜினேஷன் என்று நம்ம பார்க்கிறோம். அங்க இமேஜினேஷன் குறித்து அன்னை ரொம்ப அழகாக பேசியுள்ளார்கள். இமேஜினேஷன் நம்ம என்ன நினைக்கிறோம், இமேஜினேஷன் எல்லாம் வெறும் மனம் சார்ந்த கற்பனை தான். இந்த கற்பனை செய்து அதாவது நம்ம பார்த்திருக்கோம், நம்ம வெறும் கற்பனையில நம்ம பெரிய விஷயங்களை சாதிப்பதாக எண்ணுகின்றோம். அது வெறும் கற்பனை தானே என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனால் மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
கற்பனையிலும் பார்த்தோம் அப்படின்னா கற்பனைக்கும் ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிறாங்க. நம்ம இங்க இமேஜினேஷன் பத்தி பேசுறதுனால மதர் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கூறியுள்ளார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. இமேஜினேஷன் என்றால் என்ன, இது எப்படி உதவும் என்பது. இமேஜினேஷனுக்கு சக்தி இருக்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். அன்னை என்ன கூறுகின்றார்கள்? த இமேஜினேஷன் இஸ் ரியலி த பவர் ஆஃப் மென்டல் ஃபார்மேஷன் என்று அன்னை கூறுகின்றார்கள். சரி, இந்த பவர் இருக்கின்றது, நமக்கு சக்தி இருக்கின்றது, அது எப்படி உபயோகிக்க முடியும் அப்படின்னா மதர் என்ன சொல்றாங்க, அதை நம்முடைய ஆன்மீக சாதனையில் உபயோகிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. when this power is put at the service of the divine, it is not only formative but also creative அப்படிங்கிறாங்க. நாட் ஓன்லி ஃபார்மேட்டிவ்னா ஒன்றை நாம் கற்பனையாக உருவாக்குவது மாத்திரம் இல்லை, அது உண்மையாகவே உருவாக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சைத்திய புருஷனை கண்டறிவதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால முதல்ல கற்பனை தான் செய்து பார்க்க முடிகின்றது. நாம் நமக்கு உள்ள ஹார்ட் எங்க இருக்குங்கிறது நம்மளால ரியலா இமேஜின் பண்ண முடியும். ஏன்னா தெர் இஸ் a ரியல் ஹார்ட். உள்ள இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஆர்கன்ஸை நம்மால நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நேர்ல பார்க்க கூட நம்ம படத்துல பார்த்துருக்கோம். we know it, there is something exist, but we don't know the psychic being is existing or not. நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் அன்னை என்ன கூறுகின்றார்கள், நீங்க கற்பனை செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. there is some truth in it. கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு கற்பனை செய்து கொண்டு அதன் மீது நீங்கள் உங்களுடைய கவன குவிப்பை, அதாவது கான்சென்ட்ரேஷன், அதை பண்ணும் பொழுது அதற்கு ஒரு சக்தி உண்டாகி நம்மால் அதை ரியலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதைத்தான் அன்னை கூறுகின்றார்கள். இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார்மேட்டிவ் பட் ஆல்சோ கிரியேட்டிவ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அன்னை வேற என்ன கூறுகின்றார்கள், there is however no such thing as an unreal formation because every image is a reality on the mental plane அப்படிங்கிறாங்க. நம் மனதில் தோன்றும் ஒவ்வொரு உருவமும் அதற்கு இணையான ஒரு உண்மையான விஷயம் நம்மளுடைய மனோதளத்தில் இருக்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். அன்னை என்ன கூறுகின்றார்கள், the plot of a novel for instance is all there on the mental plane existing independently of the physical அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கதாசிரியர் ஒரு நாவலை எழுதுறார் அப்படின்னா அந்த நாவலினுடைய அந்த பிளாட், அதனுடைய அந்த கரு, அது மனோதளத்துல இருக்கு. பிசிக்கல்ல இருக்குதோ இல்லையோ, மனோதளத்துல இருக்கு. மனோதளத்துல பிசிக்கல் பிளேனுடைய இண்டிபெண்டா இருக்கு, மனோதளத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. அன்னை என்ன கூறுகின்றார்கள், each of us is a novelist to a certain extent and possesses the capacity to make forms on that plane அப்படிங்கிறாங்க. நாம் ஒவ்வொருவருமே ஒரு கதாசிரியர் தான் என்று அன்னை கூறுகின்றார்கள். நம்மால் அத்தகைய வடிவங்களை நம்முடைய மனோதளத்தில் உருவாக்க முடியும் என்று அன்னை கூறுகின்றார்கள். மேலும் அன்னை என்ன கூறுகின்றார்கள், இன்ஃபேக்ட் a good deal of our life embodies the product of our imagination அப்படிங்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையும் எடுத்துக்கலாம். நிச்சயமா நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு கற்பனை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். கற்பனை செய்யாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அதனாலதான் அன்னை என்ன கூறுகின்றார்கள், a good deal of our life embodies the products of our imagination. என்னென்னலாம் கற்பனை பண்ணியிருக்கிறோமோ அதனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவருமே அதனுடைய விஷயங்களோடு தொடர்பு கொண்டுதான் இருக்கின்றோம் என்று அன்னை கூறுகின்றார்கள். அதே சமயத்துல தவறான கற்பனைகள், எதிர்மறையான கற்பனைகள் அதற்குரிய தவறான விளைவையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த கற்பனை பண்ணி பார்க்கறதுல. அன்னை ஒரு எச்சரிக்கையை தருகின்றார்கள். தவறான கற்பனைகள் தவறான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. எப்படி பாசிட்டிவ் இமேஜினேஷன் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வருமோ, தவறான கற்பனைகள் தவறான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. என்ன கூறுகின்றார்கள் அன்னை,
Every time you indulge your imagination in an unhealthy way, giving a form to your fears and anticipating accidents and misfortunes, you are undermining your own future அப்படிங்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அன்னை கூறுவது. எல்லாருமே நம்ம பண்றது இது. எல்லா மனிதர்களும் இந்த கற்பனையின் மூலமாக என்ன தவறான கற்பனைகள், எதிர்மறையான கற்பனைகள் மூலமாக, அதற்கு காரணம் நம் மனதில் இருக்கக்கூடிய பயம். அந்த பயத்தினால் என்ன செய்கின்றோம் என்றால், நாம் தவறாக எதிர்மறையான சிந்தனைகளை மனதில் ஏற்படுத்தி அது குறித்து அச்சமுறுகின்றோம், தவறான கற்பனைகளை உருவாக்குகின்றோம். அப்பொழுது என்ன நடக்கின்றது என்றால், நம் அன்னை என்ன கூறுகின்றார்கள், நீங்கள் அவ்வாறு கற்பனை செய்யும் பொழுது உங்களுடைய பயங்களுக்கு நீங்கள், உங்களுடைய அச்சங்களுக்கும் பயங்களுக்கும் நீங்கள் வடிவம் தருகின்றீர்கள் அப்படிங்கிறாங்க. நீங்க கற்பனை எதுவும் பார்க்கலன்னா அது உங்களுடைய பயம் எதுவுமே பண்ணாது. பட் when you imagine something is going to happen, அந்த ஃபியர் அது என்ன செய்கின்றது, நாம் நம்மளுடைய பயங்களுக்கு வடிவம் தருகின்றோம். அதனால என்ன செய்கின்றோம், நாமே நம்மளுடைய ஒரு எதிர்மறையான ஒரு நிகழ்வுக்கு நம்மை உருவாக்கி கொள்கின்றோம் அப்படிங்கிறாங்க. யுவர் அண்டர்மைனிங் யுவர் ஓன் ஃபியூச்சர் அப்படிங்கிறாங்க. நாமே நம்ம எதிர்காலத்தை நாம் சிதைத்துக் கொள்கின்றோம் அப்படிங்கிறாங்க. இதற்கு ஒரு எதிர்மறையான ஒரு கருத்தும் அன்னை கோருகின்றார்கள். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமான கருத்து, நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நாம் கையாள வேண்டும். On the other hand, the more optimistic your imagination, the greater the chance of you realizing your aim அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்மளுடைய கற்பனை ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கின்றதோ, ஒரு நல்ல சிந்தனைகளுடன் நேர்மறையான கருத்துக்களையும் சிந்தனைகளும் தாங்கி இருக்கின்றோமோ, நம்மளுடைய கற்பனைகள் இருக்கின்றனவோ, அந்த அளவிற்கு நம்மால் நம்மளுடைய லட்சியங்களை எட்ட முடியும், அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. அன்னை ஒரு உதாரணத்தை சொல்கின்றார்கள். மான்சிர் கூ got hold of this potent truth and cured hundreds of people by simply teaching them to imagine themselves out of misery. He once related a case of a lady whose hair was falling off. She began to suggest to herself that she was improving every day and that her hair was surely growing. By constantly imagining it, her hair really began to grow and even reached an enviable length owing to still further auto-suggestion. இந்த auto-suggestion இந்த மான்சிர் கூ எப்படி கையாண்டார், எப்படி அந்த நோயினால் கஷ்டப்படுவர்கள், அவதியுறுவர்களுக்கு இந்த சுய ஆலோசனையின் மூலம் அவர்கள் அதிலிருந்து மீளுவதற்கான வழிமுறையை அவர்களுக்கெல்லாம் எப்படி அவர்களிடம் கையாண்டார் என்பதை அன்னை குறிப்பிடுகின்றார்கள். ஒரு லேடிக்கு அந்த முடி கொட்டுவது அந்த ப்ராப்ளம் இருந்தது. அந்த அம்மாவுக்கு அந்த ஆட்டோ சஜஷன் மூலமா என்ன நடந்தது என்றால், அந்த முடி கொட்டுவது நின்று விடுவது மட்டுமல்லாமல் அது நன்றாகவும் வளர ஆரம்பித்தது என்று இங்க அன்னை குறிப்பிடுகின்றார்கள். இது எல்லா வியாதிகளுக்கும் உண்டு. நிறைய அதுக்கு இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ரொம்ப சீரியஸ் இல்னஸஸ்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்கிறவங்க ஆட்டோ சஜஷன் மூலமாக சீரியஸான இல்னஸ்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்தவங்களுடைய வரலாறுகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இது நம்மளுடைய யோக சாதனையில் நாம் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து அன்னை என்ன கூறுகின்றார்கள் என்றால், the power of mental formation is most useful in yoga also அப்படிங்கிறாங்க. When the mind is put in communication with the divine will, the supramental truth begins to descend through the layers intervening between the mind and the highest light, and if on reaching the mind it finds there the power of making forms, it easily becomes embodied and stays as a creative force in you அப்படிங்கிறாங்க. The power of mental formation
யோக சாதனையிலும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எப்படி என்றால் நம்மளுடைய மனம் அதனுடைய சங்கல்பத்தை நாம் அந்த இறை சங்கல்பத்திற்கு நாம் அடிபணிய செய்ய வேண்டும். இதுதான் அடிப்படையான உண்மை. எப்படி நம்ம வந்து அந்த பவர் ஆஃப் மென்டல் ஃபார்மேஷன் வந்து எப்படி செயல்பட வேண்டும் என்றால், நம்முடைய மனதை அந்த இறை சங்கல்பத்துடன் நாம் தொடர்பு செய்ய, இட் ஷுட் பி இன் கம்யூனிகேஷன் வித் டிவைன் வில். இறை சங்கல்பத்துடன் நாம் தொடர்பு கொள்ள செய்ய வேண்டும். அப்ப என்ன நடக்கும் என்றால், அந்த சூப்ராமென்டல் ட்ரூத், அந்த அதிமானச உண்மை, அது என்ன செய்கின்றது, நம் மனதிற்கும் அந்த உயர் தளங்களில் உள்ள ஒளிக்கும் இடையில் உள்ள அந்த தளங்களை அது அதன் மூலமாக கீழே மனதினுள் இரக்கம் கொண்டு அது என்ன செய்கின்றது, மனதில் என்னென்ன வடிவங்களை உருவாக்குகின்றதோ அதை உண்மையாகவே அது நிகழச் செய்கின்றது அப்படிங்கிறாங்க. When the mind is put in communication with the divine will, the supramental truth begins to descend through the layers intervening between the mind and the highest light. And if on reaching the mind, it finds there the power of making forms, it easily becomes embodied and stays as a creative force in you அப்படிங்கிறாங்க. அந்த உயர் தளத்தில் வரக்கூடிய சக்தி ஒரு ஆக்க சக்தியாக நம்முள் செயல்படும் அப்படிங்கிறாங்க. அன்னை மேலும் என்ன கூறுகின்றார்கள், therefore I say to you, never be dejected and disappointed, but let your imagination be always hopeful and joyously plastic to the stress of the higher truth, so that the latter may find you full of the necessary formations to hold its creative light அப்படிங்கிறாங்க. அதனால எந்த தருணத்திலும் நாம் மனம் நொந்து போகக்கூடாது, ஏமாற்றம் அடையக்கூடாது, டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. நம்மளுடைய கற்பனை வந்து எப்பொழுதுமே நம்பிக்கை பொருந்தியதாக இருக்க வேண்டும், ஒரு குதூகலம் கொண்டதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இட் ஷுட் பி ஜாய்ஃபுல் அப்படிங்கிறாங்க. It should be plastic to the stress of the higher truth அப்படிங்கிறாங்க. அந்த மேல் தளத்தில் உள்ள உண்மைக்கு நம்முடைய மனம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறாங்க, அதற்கு இளகியமாறு இருக்க வேண்டும் என்று அன்னை கோருகின்றார்கள். அப்பொழுதுதான் நம்ம வந்து அந்த மனதில் தோன்றக்கூடிய ஆக்கப்பூர்வமான உருவாக்கங்களை நம்ம வந்து நல்ல முறையில் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஆகையால் இந்த இமேஜினேஷன் வந்து ஒரு கத்தி போன்றது என்று அன்னை கோருகின்றார்கள். அதை நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம், தீமையான விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. ஆகையால் இந்த இமேஜினேஷன் என்று கூறியவுடன் அன்னை கூறிய கருத்தையும் நீங்க நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இங்கு குறிப்பிடப்பட்டது. ரங்கராஜன் சார், சொல்லுங்க சார் ப்ளீஸ். சார், இந்த போன செஞ்சுரி பிகினிங்ல வந்து எமிலி கூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸா பிரான்ஸை சேர்ந்தவர், அவர் கூயிசம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தத்துவத்தை சொல்லி, அந்த எமிலி கூ வந்து காலையில் எந்திருந்த உடனே இன்னைக்கு முழுதும் நான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருங்கோ, 1 ஹவருக்கு ஒரு தடவை அப்படின்னு அதெல்லாம் சொன்னதை பத்தி பகவான் வந்து இந்த ஈவினிங் டாக்ஸ் ஏபி புரான் இதுல வந்து அதை பத்தி பேசும்போது அவர் விவரமா சொல்லியிருக்கிறார் பகவான். சொல்லிட்டு இந்த மாதிரி இங்க கூட ஆசிரமத்துல சில பேர் எமிலிக்கு வந்து அந்த இதை சொல்லி பெரிய பணக்காரன் ஆயிட்டா, நீங்க எல்லாம் ஒன்னும் யூஸ் பண்ணவே மாட்டீங்கிறீங்க ஜோக் அடிக்கிறார் சார். அது நம்ம இதுல கூட நம்ம படிச்சிருக்கிறேன். நம்ம நீங்க கூட மொழிபெயர்த்து எழுதிருந்தீங்க, படிச்சிருக்காங்க. பகவானோட ஈவினிங் டாக்ஸ்ல வந்திருக்கு, பார்த்தேன் நான். கரெக்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம அடுத்தது போலாம். நம்ம there is nothing in the operations of mind illusion that throws light upon this mystery. It is, as a stupendous cosmic illusion of this kind must be, sui generis without parallel. What we see in the universe is that a diversity of identical is everywhere the fundamental operation of cosmic nature.
But here it presents itself not as an illusion, but as a various real formation out of a one original substance. A reality of oneness manifesting itself in a reality of numberless forms and powers of its being is what we confront everywhere. There is no doubt in its process, a mystery, even a magic, but there is nothing to show that it is the magic of the unreal and not a working of the consciousness and force of being of the omnipotent real, a self-creation operated by an eternal self-knowledge. Thank you. Thank you. Thank you. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். Therefore, there is nothing in the operations of mind illusion that explains this cosmic illusion. A stupendous cosmic illusion must be unique of its kind, without parallel. We do find in this universe there is a diversity of the identical one present everywhere. It forms the fundamental operation of cosmic nature. Here it presents itself not as an illusion. It emerges as a various real formation out of a one original substance. We come across in this world a reality of oneness manifesting itself in a reality of numberless forms and powers of its being. In its process, it appears as a mystery, even as a magic. But there is nothing to show that it is magic of the unreal. It is a working of a consciousness and force of being of the omnipotent real. It is self-creation operated by an eternal self-knowledge. There is nothing in it which contradicts this truth. Thank you. Thank you. Thank you. So, நம்ம paragraph 16, 17, 18 இதெல்லாம் பார்த்தோம். 19 இதுல எல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ட்ரீம்ஸ், ஹலூசினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். காஸ்மிக் இல்யூஷன் அது குறித்து பேசப்பட்டவை எல்லாம் பார்த்தோம். அப்படின்னா உண்மையிலேயே பிரபஞ்சம் என்பது என்ன, அது உண்மையிலேயே இல்யூஷனா இல்லை என்ன, அது குறித்த உண்மை என்ன என்பதை பகவான் இங்கு தெளிவுபடுத்துகின்றார். உண்மையிலேயே காஸ்மிக் இல்யூஷன் அப்படி இருக்குதா? உண்மையிலேயே காஸ்மிக் இல்யூஷன் என்பது உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒன்று இருக்கின்றதா, அல்லது உண்மையிலேயே என்ன? அப்படி ஒரு காஸ்மிக் இல்யூஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு மனம்தான் காரணம் என்றால் பகவான் இங்க ஒரு சட்டையர் என்று சொல்லலாம். என்ன கூறுகின்றார்? There is nothing in the operations of mind illusion that throws light upon this mystery. எது mysteryனா the cosmic illusion. It is as a stupendous cosmic illusion. It is as a stupendous cosmic illusion of this kind must be sui generis. Sui generisனா அதற்கு இணையாக வேற எதுவுமே இல்லை, அதுதான் அர்த்தம். யூனிக், ஒன் ஆஃப் திஸ் கைண்ட், அதான் அர்த்தம். வித்தவுட் பேரலல் அப்படி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இது ரொம்ப அபூர்வமான விஷயமாக இருக்க வேண்டும். அது ஒரு சும்மா இது பகவான் ஒரு எப்படி கூறுகின்றார், ஒரு லைட்டர் வெயின் எடுத்துக்கலாம். அதை அப்படி ஒரு ஸ்டூபெண்டஸ் காஸ்மிக் இல்யூஷன் அப்படி இருக்கணும் அப்படின்னா அது 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 உலகத்திலே எங்கேயுமே காணப்படாத ஒன்றாக இருக்கணும். அதாவது ஒரு இல்லாத, இட் இஸ் நாட் பாசிபிள், இட் கெனாட் எக்ஸிஸ்ட். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கவே முடியாது. அந்த கருத்தை வலியுறுத்தும் வகையில் பகவான் இவ்வாறு கூறுகின்றார். உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கின்றது என்றால், என்ன உண்மையிலேயே இருக்கின்றதுன்னா டைவர்சிட்டி தான் இருக்கு. டைவர்சிட்டி ஆஃப் த ஐடென்டிக்கல் ஒன். அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் அதனுடைய பல்வேறு தோற்றங்களை தான் நாம் பார்க்கின்றோம். டைவர்சிட்டி உண்மையிலேயே என்ன, காஸ்மிக் இந்த பிரபஞ்சம் என்பது என்ன, இல்யூஷனா? இல்லை என்கின்றார் பகவான். இல்லை அப்படின்னா வேற என்ன அப்படின்னா
there is a diversity of the identical one present everywhere. எல்லா இடத்துலையும் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பிரம்மனினுடைய பல்வேறு வெளிப்பாடுகளைத்தான் பார்க்கின்றோம். டைவர்சிட்டி ஆஃப் த ஐடென்டிக்கல் ஒன். இங்க வந்து பொய்யான தோற்றங்கள் கிடையாது, இல்யூஷன் கிடையாது, நோ டியூப்ளிகேஷன், நோ ஹாலுசினேஷன், நோ ட்ரீம். எல்லாமே டைவர்சிட்டி ஆஃப் த ஐடென்டிக்கல் ஒன், தட் இஸ் அ பிரம்மன் பிரசன்ட் எவ்ரிவேர். இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்ச இயற்கையின் அடிப்படை செயல்பாடாக அமைகின்றது அப்படிங்கிறார். இட் ஃபார்ம்ஸ் அ ஃபண்டமெண்டல் ஆபரேஷன் ஆஃப் காஸ்மிக் நேச்சர் அப்படிங்கிறார். இங்க இல்யூஷன் கிடையாது. இங்க எவையெல்லாம் இங்கு காணப்படுகின்றதோ எல்லாமே வந்து ரியல் ஃபார்மேஷன். எதனுடைய ரியல் ஃபார்மேஷன்? அந்த ஒன் ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ், ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மனினுடைய ரியல் ஃபார்மேஷன் தான் எல்லாமே இங்க காணப்படுகின்றது. இந்த பிரபஞ்சத்துல நம்ம எதை எதிர்கொள்கின்றோம் என்றால், அந்த ரியாலிட்டி, அந்த மெய்மை, ரியாலிட்டி ஆஃப் ஒன்னஸ், ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், அதனுடைய ரியாலிட்டி, அது எவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது? manifesting itself in a reality of numberless forms and powers of its being. அதுவும் ஒரே ரியாலிட்டி, ஏகமாக இருக்கக்கூடிய பிரம்மன் என்கின்ற ரியாலிட்டி எப்படி வெளிப்படுத்திக் கொள்கின்றது? இன் a reality of numberless forms. அதுவும் அவ்வாறு அதிலிருந்து வெளிப்படுவதும் ரியாலிட்டி தான், பொய் கிடையாது. இன் a reality of numberless forms and powers of its being. இது வந்து நமக்கு வந்து ஒரு மிஸ்டரியா இருக்கு. எப்படி நமக்கு பிரம்மனா இருக்கக்கூடிய ஒன்று வந்து எப்படி இத்தகைய விஷயங்களை இவ்வளவு விஷயங்களாக இங்கு வெளிப்படுகின்றது என்பது நமக்கு புதிராகத்தான் இருக்கின்றது. இட் அப்பியர்ஸ் as a mystery, ஈவன் as a magic. அது மாய வித்தை போலதான் நமக்கு எல்லாம் இருக்கு. சாதாரண மனிதனுக்கு வந்து இந்த கருத்தை கேட்கும் பொழுது இது வந்து ஒரு மாய வித்தையாகத்தான் அவனுக்கு தோன்றுகின்றது. ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? There is nothing to show that it is a magic of the unreal and not a working of a consciousness and force of being of the omnipotent real, a self-creation operated by an eternal self-knowledge. என்ன பகவான் குறிப்பிடுகின்றார்? நம்ம மேஜிக்காக இருக்கோ, அது வந்து ஒரு மாயவத்தை போல தோன்றினாலும் அதுல எதுவுமே மேஜிக் இல்லை அப்படிங்கிறாரு. அது போல தோன்றுகின்றதை ஒழிய there is nothing magic. அது வந்து ஒரு மாயவித்தை போல எதுவுமே அதுல கிடையாது. அது எதனுடைய வேலை எதனுடைய ஒரு செயல்பாடு என்றால் இந்த சிற்சக்தியினுடைய செயல்பாடு. இட் இஸ் a working of the consciousness and force of being. எதனுடைய சக்தியினுடைய செயல்பாடாக இருக்கின்றது? அந்த சர்வ வல்லமை பொருந்திய அந்த மெய்மை, omnipotent real, அதனுடைய சித் சக்தியின் செயல்பாடாகத்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது. இட் இஸ் a working of the consciousness and force of a being of the omnipotent real அப்படிங்கிறார். அப்படின்னா அது என்ன என்றால், இட் இஸ் a self creation. தன்னிலிருந்தே அது உருவாகியது. இட் இஸ் a self creation operated by an eternal self knowledge. ஒரு சாஸ்வதமான தன்னுள்ளேயே அந்த ஞானத்தை கொண்ட ஒரு அமைப்பினால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரபஞ்சம். பகவான் என்ன கூறுகின்றார்? அதனுள் எதுவுமே இந்த உண்மையை மறுப்பதாக இல்லை அப்படிங்கிறார். அதனுள் எதுவுமே இந்த உண்மையை மறுப்பதாக இல்லை அப்படிங்கிறார். There is nothing, there is no doubt in its process, a mystery, even a magic, but there is nothing to show that it is a magic of the unreal and not a working of a consciousness and force of being of the omnipotent real, a self-creation operated by an eternal self-knowledge. There is nothing to show. எதுவுமே அதுல இது மாதிரி விஷயங்கள் இல்லைன்னு கூற மறுப்பவைகளாக அதுல எதுவுமே இல்லை. இதுதான் உண்மை. இந்த உண்மையை மறுப்பதாக அதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். அது வந்து ஒரு மாய தோற்றம் கிடையாது, இதுதான் உண்மை அப்படிங்கிறார். ஆகையால் கருத்துடன் பகவான் இந்த paragraph 20
20 முடிகின்றது. அடுத்தது பேராகிராஃப் 21, 22 நம்ம அடுத்த செஷன்ல இருந்து பார்க்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். கருத்துக்கள் இல்ல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் இருக்கலாம். இன்சிடென்ட் மட்டும் சொல்லலாமா சார்? சொல்லுங்க மேடம். ஒரு ஹோமியோ டாக்டர் வந்து ஒரு புக்ல எழுதியிருக்காங்க சார். ஒரு பேஷண்ட் வந்து ஒரு சில சிம்டம்ஸ் சொல்றாரு. அப்ப இவர் வந்து கெஸ் பண்ணிட்டு இவருக்கு வந்து சைக்கலாஜிக்கலா தான் ப்ராப்ளம் இருக்கு, இவங்க பிசிக்கலா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாளைக்கு மட்டும் நான் உங்களுக்கு வந்து இந்த மாத்திரை தரேன், காலையில ஒரு 3 ஊட்ட நைட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு 15 days கழிச்சு வந்து அவருக்கு ஆக்சுவலா சரியாயிடுச்சு. அப்ப அசிஸ்டன்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் கொடுத்தது வெற்று உருண்டைகள் தான், இந்த வெறும் குளோபின்ஸ் தான், அது எல்லாம் ஒயிட்டா இருக்கும், இது என்ன மாத்திரை பேர் எதுவுமே தெரியாது, சும்மா சாதாரணமா அதுதான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு வந்து ஆட்டோ சஜஷன்னால அவருக்கு அது சரியாயிடுச்சுன்னு சொல்லி. நிச்சயம் நிறைய இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் இருக்குது. நிறைய இந்த பிளசேபோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. மெடிசன் கிடையாது, சும்மா மெடிசன் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொடுங்க சரியா போயிடும், சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சரியாயிடும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஆட்டோ சஜஷன் மூலமாக தனக்குத்தானே கூறிக்கொள்வது, எனக்கு இந்த நோய் வந்திருக்கு, சரியாயிடும், சீக்கிரம் குணமாயிடும்னு தனக்குத்தானே கூறுவதன் மூலம் தனக்குத்தானே நல்லது நடக்கப் போகின்றது என்ற உண்மையை அவ்வாறு ஒரு கற்பனை செய்து கொள்வதன் மூலம், ஒரு பாசிட்டிவாக கற்பனை செய்து கொள்வதன் மூலம் இந்த நோய்களில் இருந்து ரெக்கவரி, வலியிலிருந்து ரெக்கவரி, நோய்களில் இருந்து ரெக்கவரி என்பது அடைந்துள்ளது என்பதுக்கு இன்யூமரபிள் கேசஸ் இருக்கு. அதாவது ஒன்று 2 அல்ல, இன்யூமரபிள் கேசஸ் இருக்கு. அதனாலதான் அன்னை கூறுகின்றார்கள், இந்த பவர் ஆஃப் இமேஜினேஷன் வந்து ரொம்ப சர்வ வல்லமை வாய்ந்தது அப்படிங்கிறாங்க. அது வந்து கத்தி போல, அது நீங்க வந்து உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெகட்டிவா நம்ம வந்து ஃபியர்ஃபுல் இமேஜினேஷன்ஸ், ஒரு பயத்துடன் கலந்த கற்பனைகளை நம்ம வந்து மனதில் உருவாக்கினோம் என்றால் அது நமக்கே தீயதாக முடியும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய எதிர்காலத்திற்கே அது தீமையாக முடியும் அப்படிங்கிறாங்க. அதே சமயம் நல்ல விஷயங்கள் குறித்து அந்த பாசிட்டிவ் இமேஜினேஷன் நம்ம வந்து கொண்டு வந்தோம் என்றால் அது வந்து எதையெல்லாம் நம்ம பாசிட்டிவா நம்ம கற்பனை பண்றோமோ அதை எல்லாமே நாம் அவைகளை நம்பால் ஈர்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. யூ அட்ராக்ட் த வெரி திங் யூ இமேஜின் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. நல்லதை நினைச்சா நல்லது வரும், தீயதை நினைச்சா தீயது வரும். இது ஆன்மீகத்திலையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் முக்கியம். இங்க ஏன் அண்ணன் மதர் இங்க கூறுகின்றார்கள் என்றால், ஆன்மீக சாதனையிலும் நம்ம வந்து இதை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. யூ ஷுட் யூஸ் திஸ் பவர் ஆஃப் இமேஜினேஷன் இன் யுவர் சாதனா என்று அன்னை கூறுகின்றார்கள். இது எல்லாருமே பின்பற்றக்கூடிய அவசியம் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், அவர் வந்து ரொம்ப ஒரு அன்னையும் கூறுகின்றார்கள், பகவானும் இதே கருத்தை தான் கூறுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? ஐ எம் அன் இன்கியூரபிள் ஆப்டிமிஸ்ட் அப்படிங்கிறார். ஐ எம் அன் இன்கியூரபிள் ஆப்டிமிஸ்ட் அப்படிங்கிறார். எல்லாமே இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே வந்து ஒண்ணுமில்லைன்னு ஆனா கூட ஸ்டில் நான் வந்து எனக்கு இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு உயர்வான விஷயத்தை நோக்கி அடையும் என்பதில் எனக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. நிச்சயமா அதுல எந்த விதமான ஒரு தளர்வும் ஏற்படாது அப்படிங்கிறார் பகவான். ஒரு எழுத்துக்களை வந்திருக்கு, இந்த கருத்தை தான் கூறுகின்றார். ஏன்னா பகவானினுடைய யோகம் என்பது அது வந்து ஏற்கனவே நடந்து வந்த பாதை இல்லை. இட்ஸ் a நியூ அன்பீட்டன் ட்ராக். புதிதாக ஒரு பாதையில வரும்பொழுது என்ன வேண்டும் என்றால், ஒருவருக்கு அப்கோர்ஸ் பகவான் வந்து ஒரு அவதாரம், தெய்வீக புருஷர். அவருக்கு வந்து மனிதர்களைப் போல இல்லை. தெய்வீக புருஷர் என்பது தெய்வீகத்தினுடைய அடிப்படையில் செயல்படுவது. இருந்தாலும் பகவான் ஒரு மனித அளவில் என்ன கூறுகின்றார்?
என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்னுடைய அந்த இலக்குக்கு எதிராக இருக்கின்றதோ, என்னதான் அவைகளை எல்லாம் இதற்கு எதிராக செயல்பட்டாலும் கூட நான் கொஞ்சம் கூட மனம் தளர மாட்டேன் அப்படிங்கிறாரு. கடைசி வரைக்கும் என்னால என்னுடைய இதுல கொஞ்சம் கூட ஒரு தொய்வு ஏற்படாது அப்படிங்கிறார். ஆகையால இந்த பாசிட்டிவா நினைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண வாழ்வில் மாத்திரமல்ல, இந்த ஆன்மீகத்திலும் மிகவும் அவசியம். இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். Let us all try to be worthy of Sri Aurobindo centenary. பகவானுக்கும் அன்னைக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி.